அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களை விட்டு விலகி போனவர்கள் கூட மேக்னெட் போல வந்து ஒட்டிக்கொள்ள மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த முறையை பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. தேவைப்படுறவங்க கரெக்டா நீங்க பயன்படுத்துங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மெத்தட்ல அதிசக்தி வாய்ந்த ஒரு ரெய்கி குறியீட்டை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதாவது ரெய்கி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். உங்க நிறைய பேருக்கு ரெய்கி மெத்தட்ஸ் பற்றி தெரிந்திருக்கும். இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது குறிப்பிட்ட நபரையோ மனதின் ஆற்றலை கொண்டு நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய பார்ட் தாங்க. அதன் அடிப்படையில் இந்த ரெய்கி கூட பார்த்தோம்னா இதுல எழுதப்படும் குறியீடுகள் அனைத்தும் நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உடையது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த ரெய்கி குறியீடுகள் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குறியீட்டை நாம் வரையும் போது உங்களுக்கு பிடித்தமான குறிப்பிட்ட நபர்களை மின்னல் வேகத்தில் அது கவர்ந்திழுக்கும். நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க இந்த மெத்தட் நமக்கு வேலை செய்யும். அதே போல அறிமுகமான நபர்கள் தான், ஆனால் இப்ப உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதோ ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. இது போன்ற சிச்சுவேஷன்ல இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 21 நாட்களுக்கு 21 டேஸ் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். தினமும் அந்த குறியீட்டை நம்ம வரையும் போது தாங்க அதற்கான ஆற்றல் பூரணமாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு 21 நாட்களுக்குள்ள கிடைச்சிட்டாலும் அப்படியே இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுங்க. 21 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீட்டை ரெட் கலர்ல மட்டும் தாங்க நம்ம வரையணும். கிரீன் கலர், ப்ளூ கலர் மற்றும் பிளாக் கலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒன்லி ரெட் கலர் மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இடது உள்ளங்கையில தாங்க இதை நம்ம வரையணும். லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில தாங்க இந்த ரெய்கி குறியீட்டை நம்ம வரையணும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்காவது அந்த குறியீடு நம்ம கையில இருக்கணும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ அல்லது தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க, தவறு கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப வரைஞ்சுக்கிட்டே இருக்க கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க வரைந்தால் போதும். சோ ஒரு முறை நீங்க வரையும் போதே ஓரளவிற்கு கொஞ்சம் டார்க்கா நீங்க வரைஞ்சுக்கோங்க.
பெருசா நீங்க வரையணும்னு கூட கிடையாதுங்க. சின்னதா நீங்க வரைந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக போல்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரி வாங்க நாம் வரைய வேண்டிய அந்த ரேக்கி குறியீட்டை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. முதல் விஷயம், அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும், எந்த நேம பயன்படுத்தணும்னு. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க எழுதினால் போதும். அவங்க பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே வசி வசின்ற வார்த்தையை நம்ம எழுதணும். நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் சில வீடியோஸ்ல இந்த வசி வசின்ற வார்த்தைக்கான ஆற்றல்களை பற்றி பார்த்திருக்கோம். அகத்திய மாமுனிவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வசி வசின்னு நம்ம ஜஸ்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், நம் மனதிற்கு பிடித்தமான அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே வசி வசின்னு எழுதிக்கோங்க. நீங்க தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதற்கு கீழே இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கிற இந்த குறியீட்டை வரையணும். மிகவும் எளிமையான சிம்பிள் தாங்க. இப்ப நம்ம பார்த்த பெயர், வசி வசின்ற வார்த்தை மற்றும் இந்த குறியீடு எல்லாத்தையுமே ரெட் கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். இந்த ரேக்கி சிம்பிளையும் நீங்க வரைஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க பாருங்க. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வாங்க. அந்த சந்தோஷமான மனநிலையோட நீங்க பெயர் எழுதி வரைஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த குறியீட்டை ஒரு 2 நிமிஷம் பொறுமையா நீங்க பாருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் எதுவோ, ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அந்த நபரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்துல மட்டும் தாங்க அந்த நபரை பற்றி ஆழமாக நீங்க நினைக்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகள் மீது நீங்க கவனத்தை திருப்பணும். இப்படி நீங்க செய்யும் போது மட்டும்தான் அந்த நபர் மின்னல் வேகத்துல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட அன்பா நடந்துப்பாங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல 21 நாட்களுக்கும் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தினமும் ஒரே டைம்ல தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இருந்தாலும் தினமும் ஒரே டைமை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது இன்னமும் கொஞ்சம் வேகமா பலனை கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரே டைம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க நீங்க தினமும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விடியற்காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றது எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. அந்த நபர் உங்ககிட்ட சந்தோஷமா பேசி பழகும் போது கூட இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன்னு அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிடாதீங்க. சோ இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. 2 அல்லது 3 நாட்களிலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.